வணக்கம் நிகிதா. 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து 5வது நாளாக இன்று சட்டப்பேரவை கூடுகிறது. இன்று பேரவை துவங்கியதும் முதலாவதாக கேள்வி பதில் நேரமானது இடம்பெற இருக்கிறது. இந்த கேள்வி பதில் நேரத்தை பொறுத்தவரையில் நீர்த்தேக்கம் கட்டுவது, அதே போல கால்நடை மருத்துவமனை கட்டுவது, சமுதாய நலக்கூடம் கட்டுவது உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளில் நடைபெற இருக்கக்கூடிய பணிகள் குறித்து தொகுதி சார்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகள் அதே போல தங்களது கேள்விகளை முன்வைக்கும் பொழுது இதற்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளிக்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரை கேள்வி பதில் நேரத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, மா சுப்பிரமணியன், செந்தில் பாலாஜி, அதே போல கீதா ஜீவன் உள்ளிட்டோர் பதிலளித்து பேச இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான பொது விவாதமானது மூன்றாவது நாள் இன்று நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினமும் பட்ஜெட் குறித்து 3வது நாளாக பொது விவாதமானது நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த பொது விவாதத்தை தொடர்ந்து நேற்றைய தினமே அதிமுகவில் சட்டப்பேரவை உறுப்பினர் செல்லூர் ராஜு மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் திமுக அரசு பட்ஜெட் குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்த அந்த ஒரு விவாதமானது மிகவும் முக்கியமான விவாதமாக பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நேரமில்லா நேரத்தில் அதிமுக சில கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் நெல்லையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாப்பு படையில் அதிகாரியாக பணிபுரிந்து வந்த ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து இன்று சட்டம் ஒழுங்கு குறித்து சட்டப்பேரவையில் அதிமுக நேற்றைய தினமே பல்வேறு கண்டனங்களை தங்களது கருத்துக்களை பதிவு செய்திருந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து இன்றைய நிலையில் அதிமுக கவன ஈர்ப்பு கொண்டு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பாஜகவை பொறுத்தவரை அமலாக்கத்துறை வெளியிட்டிருந்த அந்த டாஸ்மாக் 1000 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு குறித்து கவன ஈர்ப்பு கொடுத்திருப்பதாகவும் தற்பொழுது வரை அது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை எனவும் நேற்றைய தினமே பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தெரிவித்திருந்தனர். எனவே இன்றைய நிலையில் பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த சம்பவங்கள் குறித்ததான கவன ஈர்ப்பை கொண்டு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அதிமுக தங்களது வலுவான பட்ஜெட் குறித்ததான அதே போல திமுக தேர்தல் வாக்குறுதி, இதுவரை திமுக செய்திருக்கக்கூடிய பணிகள் குறித்து தங்களது வலுவான கருத்துக்களை முன்வைக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நிகிதா.